தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் வெளியான ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், அதாவது விளையாட்டு சம்பந்தமான திரைப்படங்களில் ரொம்பவே சூப்பரான ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த 10 திரைப்படங்களுடைய பட்டியலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது இது உங்கள் தமிழ் சேனல். முதலாவது திரைப்படம் இறுதிச் சுற்று. சுதா கொங்கரா இயக்கத்தில் மாதவன், ரித்விகா சிங் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் 2016 வெளியானது. முழுக்க பாக்ஸிங்கையும் அதை சுற்றி நடக்கும் அரசியலை வச்சு இந்த படத்தோட கதையை அமைச்சிருந்தாங்க. தமிழ், ஹிந்தி என 2 மொழியிலையும் இந்த திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. ரெண்டாவது திரைப்படம் ஜீவா. சுசீந்திரன் டைரக்ஷன் செய்த இந்த படத்தில் விஷ்ணு விஷால், சூரி, ஸ்ரீதிவ்யா என பலரும் நடிச்சிருந்தாங்க. கிரிக்கெட்டை மையமாக வச்சு இந்த படத்தோட கதையை அமைச்சிருந்தாங்க. விஷாலும் ஆர்யாவும் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் செஞ்சுருந்தாங்க. கிரிக்கெட்டுக்காக தன்னுடைய காதலை தியாகம் பண்ண கூட தயங்க மாட்டார் ஹீரோ. அந்த அளவுக்கு கிரிக்கெட் மேலே வெறியாக இருப்பார். டீம் செலெக்ஷனில் நடக்கிற அரசியலையும் அதனால் ஏற்படுற விளைவுகளையும் தெளிவாக காட்டியிருப்பாங்க. மூணாவது திரைப்படம் சுசீந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான வெண்ணிலா கபடி குழு. விஷ்ணு விஷால், சூரி, கிஷோர் என பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் கபடியை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது. கிராமத்தில் வாழ்கிற இளைஞர்கள் கபடிக்காக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சென்டிமெண்ட்டோட காட்டியிருப்பாங்க. ஹீரோ கிளைமேக்ஸில் நடந்த போட்டியில் இறந்தே போயிடுவார். நாலாவது திரைப்படம் வல்லினம். அறிவழகன் இயக்கத்தில் நகுல் நடிச்சிருக்கும் வல்லினம் திரைப்படம் பாஸ்கெட் பால் விளையாட்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது. பாஸ்கெட் பால் விளையாடும் போது தன்னுடைய நண்பர் இறந்து போயிடுவார். அதனால் இனிமேல் பாஸ்கெட் பால் விளையாடக்கூடாதுன்னு நகுல் முடிவெடுத்து வேற ஒரு காலேஜில் போய் படிப்பார். ஆனால் அங்கே உள்ள சில சூழ்நிலைகளால் நகுல் மறுபடியும் பாஸ்கெட் பால் விளையாட வேண்டிய கட்டாயம் வந்துடும். கிரிக்கெட் மட்டும் இல்லை, மற்ற கேமுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மையக்கரு. யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அடுத்த திரைப்படம் தளபதி விஜயோட ஒரு மாசான திரைப்படமான கில்லி. தரணி இயக்கத்தில் உருவான இந்த படத்தை தமிழ்நாட்டில் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கபடியை மையமாக வச்சு இந்த படத்தோட கதையை உருவாக்கியிருப்பாங்க. கில்லி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்ததாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் 2007 வெளியான சென்னை 6,28,000. ஜெய், சிவா, பிரேம்ஜி, நிதின் சத்யா என ஒரு படையே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சென்னையில் வாழ்கிற இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாட கிரவுண்டு இல்லாமல் எப்படிலாம் அவஸ்தைப்படுறாங்க. சின்ன பசங்க கிட்ட தோற்று போய் பேட்டை அடமானம் வைக்கிறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்களை கூட இந்த படத்தில் பார்த்து செஞ்சுருப்பாங்க. இந்த படம் ஒரு சிறந்த கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் திரைப்படம். ஏழாவது திரைப்படம் ஆடுகளம். வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிச்சிருக்கும் இந்த படம் சேவல் சண்டையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது. பல தேசிய விருதுகளை வாங்கி குவிச்ச இந்த திரைப்படமும் பலருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் திரைப்படம் தான். அடுத்த திரைப்படம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. ஜெயம் ரவி நடிச்சிருக்கும் இந்த படத்தை அவருடைய அண்ணனான ராஜா அவர்கள் டைரக்ஷன் செஞ்சுருந்தார். பாக்ஸிங்கை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதே நேரத்தில் அம்மா சென்டிமெண்ட்டும் பயங்கரமாக இருக்கும். ஜெயம் ரவி அவர்களுக்கு இது ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவர்கள் ப்ரொடியூஸ் செஞ்ச கனா, தளபதி விஜயோட பத்ரி. இந்த 2 படங்களும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் திரைப்படங்கள் தான். இந்த 10 படங்களும் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் திரைப்படங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படங்களை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த படங்களில் எந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல்.